எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வேறு அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்கெல்லாம் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகிருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்குது, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மாதிரி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகும். Page of Pentacles, Sun, okay, Hermit, Knight of Pentacles, Knight of Wands, Five of Pentacles, Empress, World, Seven of Wands, Page of Cups, Page of Wands, Three of Wands. Okay, so bottom of the deck, Ten of Pentacles. Laziness, change, adventure, compromise, maturity, possibilities, control, celebration, dream, participation, fighting, success, conditioning. Thank you so much, universe. Thank you. Okay. ஓகே, தென் இன்றைக்கி உள்ள இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட கரண்ட் எனர்ஜி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நம்ம இது வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் வீடியோவில். ஓகே. ஸோ வந்து நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். சார் வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி வந்து என்ன சொல்கிறது, ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் நம்ம சொல்லலாம். ஸோ பட்டாம்பூச்சி வந்து ஒரு கூட்டுக்குள்ளே கிடக்கிற மாதிரி இவர் ஃபேமிலின்னு ஒரு கூட்டுக்குள்ளே இவர் கிடந்துட்டு உண்டு. ஸோ பட்டாம்பூச்சி கூட்டுக்குள்ளே கிடந்துச்சு அப்படின்னா உலகத்தை வந்து அதை ரசிக்க முடியாது சொல்கிற மாதிரி இந்த ஒரு பர்சன் இவர் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஸ்ட்ரென்த், இவரோட பவர், இவரோட லைஃப், இவரோட வேர்ல்டு எல்லாமே இவர் ஃபேமிலி தான் இவர் நின்றுட்டு உண்டு. ஓகே. ஸோ ஃபேமிலி இவரை பொறுத்த மட்டும் எனக்கு கஷ்டம் நஷ்டம் என் லைஃப்பில் நான் தடுமாறி நிற்கும் போதாக இருக்கட்டும், என் லைஃப்பில் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, என்ன ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும், என்ன ஃபேமிலி சேஃபாகணும்னு சொல்லிட்டு இவர் அந்த ஃபேமிலின்னு ஒரு கட்டுக்குள்ளே இவர் கடந்துட்டு உண்டு. ஸோ ஒருபோது இவரோட வேல்யூ இவர் மனசிலாக்கிட்டு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது இவருக்கு லைஃப்பில் ஒரு ப்ரீசியஸாக இருந்துட்டு உண்டு. பட் உங்கள் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. இந்த இடத்துல ஷோராக டிஃப்ரென்ஸ் உண்டு, எந்த மாற்றமும் இல்லை, டிஃப்ரென்ஸ் உண்டு உங்கள் ரெண்டு பேருக்கும். ஸோ இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவரோட வேல்யூவை இவர் மனசிலாக்கிட்டு இவர் என்னால் முடியும், என்னால் வந்து நான் எதிர்பார்க்குற ஒரு லைஃப்பை என்னால் சூஸ் பண்ண முடியும், நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு லைஃப்பை என்னால் லீட் பண்ண முடியும், அதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் உண்டு, அதுக்கான ஒரு பவர் உண்டு, அதுக்கான ஒரு கழிவு உண்டுங்கிறத இவர் ஒருபோது இவர் மனசிலாக்கிட்டு இல்லை. இவரை பொறுத்த மட்டும் 24/7 என்னோட தோட்ஸ் என்ன அப்படின்னா, என்னோட சேஃப், என்னோட ப்ரொடெக்ஷன் எல்லாமே எனக்கு ஃபேமிலி. மேபி இந்த போஸ்டோட ஃபேமிலிங்கிறது கூட்டு ஃபேமிலியாக இருக்கலாம். ஃபேமிலியில் வந்து
வயசில் மூத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு வளர்ந்தக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். அவங்களோட பேச்சுக்கு கட்டுப்படி நடக்கக்கூடிய ஒரு பர்சனாக அவர் இருக்கலாம். ஓகே. ஸோ இவரை பொறுத்த மட்டும் ஃபேமிலி கூட நம்ம நிற்கிறோம் அப்படின்னா என்ன சுச்சுவேஷன்லையும் ஃபேமிலி நம்மளை பார்த்துக்கும். ஃபேமிலி எதிர்த்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காத ஒரு கேரக்டர். இவர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் லேசினஸ் காட்டிட்டு உண்டு. ஓகே. சம்டைம் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்கலாம், எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு இப்போ டைம் சரியில்லை, இப்போ சரியில்லை, நான் குறிச்சு நாள் கழிஞ்சு நான் ஃபேமிலிக்கிட்ட இதை ஷேர் பண்ணுறேன், குறிச்சு நாள் கழிஞ்சு இதை பேசுகிறேன், இல்லைங்க எனக்கு குறிச்சு நாள் கழிஞ்சு நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை லேசினஸ் காட்டுண்டு. காரணம் என்னென்னா இவரோட வேல்யூ வர்த்தை இவர் ஒருபோதும் மனசிலாக்கிட்டில்லை, இவரோட பவரை ஒருபோதும் மனசிலாக்கிட்டில்லை. இவரோட மைண்டில் இருக்கிற தோட்ஸ் என்னோட பவருங்கிறது என்னோடய ஃபேமிலி ஆகும். ஓகே. ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப்பில் லேசினஸ் காட்டிட்டு அதே சேம் டைம் இன்னொரு பர்சன் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்களை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணி ஒரு டாமினேட் பண்ணிட்டு. ஸோ உங்களை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மேபி இந்த ஒரு பர்சன் ஆசை வார்த்தை பேசி உங்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், இல்லைங்க பார்வையால் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களை பிளாக்மெயில் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். நான் இந்த ரிலேஷன்ஷிப் நான் சொல்கிறத கேட்கலாம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நான் போயிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனாக ஷேர் பண்ண போனால் நம்பர் பயந்தான் போச்சு. அவனுக்கு அந்த ஃபேமிலி தான் அவனுக்கு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி எதிர்த்து எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இவனுக்கு டோட்டலி ஸ்ட்ரென்த்து கிடையாது. அதே சேம் டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்களும் போயிடக்கூடாது. ஓகே. ரிலேஷன்ஷிப்பை விட்டு நீங்கள் போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக இவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு. ஓகே. நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டே பண்ணி நிற்பேன், இப்படி இருந்தால் நான் நீ எதிர்பார்க்கறது கமிட்மெண்ட் கொடுப்பேன், உங்களை ஸ்டே பண்ணி வச்சுட்டு. ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு இவன் 24/7 நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறான், நம்மளை டாமினேட் பண்ணி வைக்கிறான். பட் அவன் ஃபேமிலி கூட அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறான். ஸோ இவனால் நான் பெயின் அனுபவிச்சுட்ருக்கேன். பட் இவன் சோஷியல் மீடியாவில் அவன் ஃபேமிலி ஃபோட்டோஸ் போடுறது, ஃபேமிலி கூட அவுட்டிங் போகிறது, ஃபேமிலி கூட செலிப்ரேஷன் பண்ணுறது, இவன் அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இவன் அதே சேம் டைம் இவன் என்ன கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறான், நான் இவனோட கண்ட்ரோல் நிற்கிறேன், எனக்கு இவன் ரூல்ஸ் போடுறான். ஓகே. ஸோ உங்களை பொறுத்த மட்டும் நீ எனக்கு ரூல்ஸ் போடுற எல்லாம் ஓகே தான், நீ என்ன ரூல்ஸ் போட்டால் அதை கேட்குறதுக்கு நான் ரெடி. பட் நீ எனக்கான இம்பார்ட்டன்ஸ் கூட நான் உன்னோட ரூல்ஸை கேட்குறேன். எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் நீ எனக்கு கொடுக்கல, அப்போ நான் எதுக்கு உன்னோட ரூல்ஸை கேட்கணும்? ஓகே. அது நியாயமான விஷயம் தானே. ஓகே. நீ எனக்கு என்ன ரூல்ஸ் போடு, நான் அதை கேட்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பட் நீ எனக்கு அது இம்பார்ட்டன்ஸ் கொடு. பட் இவர் ஒருபோதும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டுலாம் இவர் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் ஃபேமிலி தான் இவருக்கு வளர்க்கும். இவரை பொறுத்த மட்டும் ஃபேமிலியை தாண்டி இவருக்கு வெளியே வர்றதுக்கு பேடியாகும், பயம் நம்ம சொல்லலாம். நம்பர் பயந்தான் போச்சுன்னு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இவர் பயந்தான் போச்சு ஆக்சுவலி. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டியும் இல்லை, கிளாரிட்டியும் இல்லை, நம்மளை ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்க விடாமல் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க. உங்களுக்கு இது ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு டிப்ரெஷனாக உங்களுக்கு போயிருக்கலாம். அது ஒரு போர்டுனாக போயிருக்கலாம், ஒரு தலைவேதனையாக போயிருக்கலாம். என்ன நீ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீ எல்லாத்துலேயும் நீ ஓகேவாக இருந்துட்டு நீ என்ன கண்ட்ரோல் பண்ணு. பட் நீ ஓகேவே அல்ல, பின்ன இதுக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணுறா? உங்களுக்கு அது பயங்கர ஒரு தலைவேதனை மாதிரி, இல்லைங்க ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டிப்ரெஷன் மாதிரி நீங்கள் போயிருக்கலாம் இந்த ஒரு பர்சனோட பிஹேவியரை பார்க்கும்போது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த ஒரு பர்சன் சொல்லிட்டு எனக்கு நீ செட் ஆக மாட்டேன், நீ என்னோட கண்ட்ரோலுக்கு நிற்கவும் மாட்டேன். மேபி இவர் உங்ககிட்ட ஓப்பனாக சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கலாம். இங்கே பாரு, நீ என்கிட்ட கமிட்மெண்ட் கேட்கக்கூடாது, ஸ்டெபிலிட்டி ஓப்பனாக சொல்லப்போனால் இவனுக்கு ஃபேமிலி எதிர்க்கிறதுக்கோ இல்லைங்க ஃபேமிலியை தாண்டி வர்றதுக்கோ இவனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. அதே சேம் டைம் உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கலாம். நீ என்கிட்ட கமிட்மெண்ட் கேட்கக்கூடாது, ஸ்டெபிலிட்டி கேட்கக்கூடாது, இதுதான் என் சுச்சுவேஷன், கடைசி வரைக்கும் நம்ம சீக்கிரட் ரிலேஷன்ஷிப்பாக போகலாம், இல்லைங்க யாருக்கு தெரியாத லெவலுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் உங்களை விட்டு இவர் மூவ் ஆன் ஆகிட்டு. ஓகே. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இவர் சொல்லியிருக்கலாம், பட் போக போக நீங்கள் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறேன்னா எனக்கு அதில் என்ன வேல்யூ, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கூட, ஒரு ஸ்டெபிலிட்டி கூட, எத்தனை நாளைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் பண்ணாமல் லேசினஸ் காட்டிகிட்டு இருப்பான், நான் இந்த ரிலேஷன்ஷிப் நிற்கிறதுக்காக வேண்டாமா, நீங்கள் 1008 கொஷின் கேட்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் நீ எனக்கு செட் ஆக மாட்டேன், உனக்கு எனக்கு செட் ஆகாது, நீ என்னோட கண்ட்ரோல் நிற்கவும் மாட்டேன், நீ என்னால் போனால் எனக்கு என்னன்னு சொல்லிவிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டு. மேபி இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆனது 2 years இருக்கலாம், 5 years இருக்கலாம், 5 months இருக்கலாம், 5 weeks இருக்கலாம், அப்படி இல்லைங்க 2 weeks 2 months வரைக்கும் இருக்கலாம்.
பட் இவர் ஒட்டுமொத்தமாக உங்களை விட்டு போயிட்டு உண்டு. காரணம் என்னென்னா இவர் பயந்தான் போச்சு. லாஸ்ட்டு எல்லா பழியும் தூக்கி உங்கள் மேலே போட்டுட்டு இவர் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கமா லேசினஸ் காட்டிட்டு லாஸ்ட்டு எல்லா பழியும் தூக்கி உங்கள் மேலே போட்டு உனக்கு செட் ஆகாது இவர் போயிட்டு உண்டு. ஸோ அதுக்கப்புறமும் உங்களுக்கும் என்ன சொல்கிறது, நீங்களும் என்ன அப்படின்னா கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ்வாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ என்ன கண்ட்ரோல் பண்ண நான் வேணான்னு சொல்லுது. நீ என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ எல்லா விதத்துலேயும் கரெக்டாக இரு. நீ நீ எந்த விதத்துலேயும் நீ கரெக்டாக இல்லை, அப்போ என்னத்துக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணுறா? ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஒரு நம்ம எல்லாருமே நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பீஸும் நம்ம இண்டிபெண்ட் தான். இவன் ஆக்ஷனே எடுக்க மாட்டான், இவன் மட்டும் ஃபேமிலி கூட சுற்றிட்டு தெரியுவான், பட் நம்மளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி வைப்பான். என்ன கண்ட்ரோல் பண்ணதுக்கு இவன் யார்? என்ன நீ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு நீ என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன், இல்லைங்க எனக்கு என்ன எஃபோர்ட் கொடுத்துட்டேன், நீங்கள் அதை மனசிலாக்கிட்டு அப்போ நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறனால தான் நீ என்ன கண்ட்ரோல் பண்ணுறியா? என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வேர்ல்டில் யாருக்கும் ரைட்ஸ் இல்லை, அதிகாரம் இல்லை, நானாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு சுத்தமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு ரிலேஷன்ஷிப், என்ன மதிக்காத ஒரு ரிலேஷன்ஷிப்பில், இல்லைங்க எனக்கு வேல்யூ கொடுக்காத ஒரு ரிலேஷன்ஷிப், இல்லைங்க எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு ப்ராப்பரான ஒரு அவுட்கம் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் எதுக்கு நிற்கணும்? ஓகே, கரண்ட்லி நீங்கள் உங்கள் வேல்யூ பற்றி நீங்கள் மனசில் ஆக்கிட்டு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறோம் அப்படின்னா நமக்காக என்ன பெனிஃபிட், நமக்காக என்ன கிடைக்க போகுது? அது நமக்கு மென்டல் பீஸ் கிடைக்க போகுதா, இல்லைங்க எமோஷனல் சப்போர்ட் கிடைக்க போகுது? ஒன்றும் இல்லை. அவன் பயந்தாம்பூச்சியாக இருக்கான். அதே சேம் டைம் நம்ம ரிலேஷன்ஷிப்லேயும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறான். கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கணும்ல, அதை நீங்கள் மனசில் ஆக்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் வேல்யூ பற்றி மனசில் ஆக்கிட்டு என்னோட ஸ்நேகம் இம்பார்ட்டனாக இருந்தாச்சு அப்படின்னா நீ ஃபேமிலி விட்டுட்டு வா, இல்லைங்க அந்த ஃபேமிலின்னு ஒரு கூட்டுக்குள்ளே கடந்து நீ செத்து போயிடு, அந்த ஒரு தாட்டில் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் வந்துட்டு சரியா? உங்கள் பவரை நீங்கள் மனசில் ஆக்கிட்டு ஸோ இந்த வைப்ரேஷன் யாராவது நிற்கிறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் என்றைக்கு வரீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெசனேட் ஆகும். சரியா? ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட எனர்ஜி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு இல்லைங்க உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இல்லைங்க உங்ககிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, மேபி ஒரு சிலருக்கு இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் நேரில் மீட் பண்ணி கனெக்ட் ஆனது வரைக்கும் ஆன்லைனில் வழியாக மீட் பண்ணி கனெக்ட் ஆகிருக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அதே சேம் டைம் இந்த ஒரு பர்சன் உங்களோட விட கம்மி ஏஜான ஒரு பர்சனாக இருக்கலாம். மேபி சேம் ஏஜாக இருக்கலாம், இல்லைங்க உங்களோட 1-2 வயசு அதிகமான ஒரு பர்சனாகவும் இருக்கலாம். சுத்தமாக இம்மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டர் ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் மாதிரி இருந்திருக்கலாம். ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டேபிள் இல்லை, ஒரு கிளாரிட்டியெல்லாம் வாரதும் போகிறதும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இவர் கொண்டு போயிருக்கலாம். ஓகே, ஸோ அதனாலே உங்களுக்கு கோவம் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இதில் நிற்கிறது இனி ஒரு காரியம் இல்லைங்கிறத மனசிலாக்கிட்டு. ஓகே, ஸோ இவர் கரண்ட்லி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, இவரோட கரண்ட் எனர்ஜி அதுதான். ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு ரிலேஷன்ஷிப்பில். நம்ம எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு இவருக்கு ஆக்சுவலி உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் உண்டா, எமோஷனல் கிட்ட அப்கோர்ஸ் உண்டு. 2 பேருக்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் 2 பேரும் சேரும்போது அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். ஜாதி, மதம், கலர்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே 2 பேரும் சேரும்போது அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். சேம் உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கலாம். என்ன தான் இவர் பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு கரண்ட் சுச்சுவேஷன் இவர் நின்னாலும் இவர் இப்போ ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காரு. நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா? ஓகே, நம்மளோட லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் இம்பார்ட்டனா, கட்டாயம் நம்ம ஆக்ஷன் எடுக்கணுமா, இல்லைங்க நமக்கு ஃபேமிலி இம்பார்ட்டனா, இல்லைங்க இந்த ஒரு பர்சன் இம்பார்ட்டனா, நம்ம ஆக்ஷன் எடுக்காமல் நம்மளால் இந்த ஒரு பர்சன் இல்லைங்க நம்மளால் முன்னோட்டு ஜீவிக்க முடியுமா? நம்மளோட முன்னோட்டு நம்ம போகிறனால நம்ம லைஃப் எப்படி இருக்கும் ஒன்று நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்ச நாள் லேக் ஆகிக்கட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பு. இவங்க இல்லைங்க நம்ம லைஃப் எப்படி இருக்குது நம்ம ஒன்று அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, அதனாலே கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு இல்லைங்க உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கலாம். ஆல் ஆக்சுவலி நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, பட் இதில் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாகவே இருந்தாலும் இவர் இது வரைக்கும் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, இவர் ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாரு. ஓகே, கரண்டி இவர் ஏதோ ஒரு விஷயம் ஆக்சுவலி இவர் கரண்டி இவரோட கரண்ட் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இவரோட கரண்ட் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி என்ன சொல்லுது, இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு மாட்டி தான் சொன்னேன்ல, கூட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு படி நீங்கள் ஏதாவது எஃபோர்ட் கொடுக்க மாட்டிங்களா, நீங்கள் கால் பண்ண மாட்டிங்களா, மெசேஜ் பண்ண மாட்டிங்களா, நீங்கள் பெக் பண்ண மாட்டிங்களா, ஆனால் ஆக்சுவலி வெயிட்டிங் ஆகும் உங்களுக்காக. எப்படா நீங்கள் வெளியே வருவீங்க என்ன சொல்லுது,
இவர் ஆக்சுவலி வெயிட்டிங் உங்களுக்காக. ஓகே. பட் இங்கே நீங்கள் உங்கள் வேல்யூ வர்த்தை மனசிலாக்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ஒரு கண்டிஷனிங் நெஜில் நிற்கலாம். ஓகே. உங்கள் வேல்யூ வர்த்த இங்கே பாரு, நீ போகிறவெல்லாம் தள்ளிட்டு போகிறதுக்கும் என்னை இக்னோர் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் லோ வைப்ரேஷனான ஒரு கேரக்டர் இல்லை, இல்லைங்க நெகட்டிவான ஒரு கேரக்டர் இல்லை, இல்லைங்க நான் சீட் பண்ணுற ஒரு கேரக்டர் கிடையாது. நான் ஆக்சுவலி பக்கா நீட்டாகும், நான் டீசஸ் ஆகும் என் லைஃப்பில். நீ இன்னைக்கு லைஃப்பில் வர்ற, ஈஸியாக என்னை விட்டுட்டு போகிற, ஈஸியாக என்னை கண்ட்ரோல் பண்ணுற, ஈஸியாக என்னை வேல்யூ கொடுக்காம போகிறேன். நான் என்ன ஸோ உங்கள் வேல்யூ வந்து நீங்கள் மனசில் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறேன் அப்படின்னாலே எனக்கு என்ன பெனிஃபிட்? நான் நீ எனக்கு அது ஒரு மென்டல் பீஸ் தான், ஒரு எமோஷனல் பீஸ் தான். நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை எதுக்கு நான் ஸ்டே பண்ணணும்? இதை நீங்கள் மனசில் ஆக்கிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே. ஸோ அப்போ கரண்ட் நீங்கள் சேசிங் எதுவும் பண்ணலன்னு சொல்லும்போது இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி வெயிட்டிங் ஆகும். இவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு லேஸ் மாட்டி சொன்ன கூட்டை விட்டு வெளியே வரதுக்கு மாட்டி எப்படா நீங்கள் வருவீங்க. நான் ஆக்சுவலி வெயிட்டிங். பட் இங்கே நீங்களும் இங்கே வந்தது மாதிரி இல்லை. நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் கண்டிஷனிங் நினைச்சிட்டு நிற்கிறீங்க. அது மேபி நீங்கள் கண்டிஷனிங் இவர்கிட்ட வைக்காட்டாலும் உங்களோட கேரக்டர்ஸும் சரி, உங்களோட ஆட்டிடியூடும் சரி, அது இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு இவருக்கு. ஓகே. நீங்கள் ரூடாக நிற்கிறீங்க, இல்லைங்க நீங்கள் ஏதோ ஒரு ஜஸ்டிஸாக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, அது வரைக்கும் மனசில் ஆகிட்டு ஆளும் இருந்து ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காரு. என்னடா பண்ணுறதுக்கு, முடியுமா முடியாதா, நம்மளால் இவங்க இல்லாமல் முன்னோட்டு போக முடியுமா, ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காரு. அதே சேம் டைம் ஃபீலிங்ஸ் எமோஷன் கூட பயங்கர ஒரு ஃபைட்டிங். ஓகே. லைஃப்பில் இவர் ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹோப் வேணும், இவர் முன்னோட்டு வரணும்னு நினச்சாலும் அதே சேம் மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் ஃபைட்டிங் ஆகும். மைண்டு போகாத, வேண்டாம், உனக்கு ஃபேமிலி தான் சேஃப்னு மைண்டு சொல்லலாம். ஹார்ட் இல்லை, ஃபேமிலி உன்னை எந்த விதத்துலேயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணாது. உனக்கு ரிலேஷன்ஷிப்பும் உனக்கு வேணும், நம்மளை புரிஞ்சுக்க ஒரு பர்சன் வேணும். இவர் ஒரு ஸ்டெப்பை முன்னே எடுத்து வைக்கணும்னு நினச்சாலும் இந்த மைண்டும் ஹார்ட்டும் சேர்த்து இவரை கன்ஃபியூஸ் ஆகி கொலாப்ஸ் ஆகி கரண்ட் சுச்சுவேஷனில் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சொல்லலாம். ஓகே. பட் இவர் ஓப்பனாக சொல்ல போனால் இது வரைக்கும் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, இவரால் மூவ் ஆன் ஆக முடியலை. மூவ் ஆன் ஆக எஃபோர்ட் கொடுக்கல நான் சொல்ல வரல, இவர் எஃபோர்ட் கொடுத்துட்டு. பட் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இவருக்கு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிறது இது உங்கள் கூட தான். ஓகே. ஸோ அதனால் இது வரைக்கும் இவர் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிற. இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணும்னு தான் இவர் நினைக்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் வேணும் இவர் நினைக்காம இல்லை. பட் ஆளுக்கு கூட்ட விட்டு வெளியே வர்றதுக்கு பேடி ஆகும். ஓகே. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு மனசில் ஆகிட்டு இவர் இப்போ இவரோட கரண்ட் எனர்ஜி அதுதான். ஓகே. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பயங்கர க்ரியேட்டிவாக இருக்கிறீங்க. மேபி இதில் ஒன்று நீங்களாக இருக்கலாம், இல்லைங்க அவங்களா இருக்கலாம், ஆர்டிஸ்ட்டாக இருக்கலாம், பெயிண்டிங் லைக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம், மேபி பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் வரக்கூடிய ஒரு டைமில் ட்ராயிங் வரைகிற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் க்ரியேட்டிவாக நீங்கள் யோசிக்க தொடங்கிட்டு புதுசாக நீங்கள் ஏதாவது படிக்க தொடங்கியிருக்கலாம், நீங்கள் புதுசாக ஏதாவது இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க. ஸோ இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் உங்ககிட்ட வரதுக்கு பேடி நம்ம சொல்லலாம், இவருக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்ம சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒரு கண்டிஷனிங் நினைச்சு நீங்கள் நிற்கிறீங்க, நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் எனக்கு லைஃப்பில் வேணும், இல்லைங்க நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றும் நிற்க மாட்டேன்னு ஒரு கண்டிஷன் நீங்கள் நிற்கிறீங்க. அது இவருக்கு ரொம்ப ஆக்சுவலி இவருக்கு பிஹேவ் ஆகிட்டு உண்டு. அதுக்கு ஒரு பக்கம் பேடி உண்டு. ஓகே. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொல்லிட்டு போன ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் தோற்று போனது மாதிரி இருக்கக்கூடாது, அதே ரிலேஷன்ஷிப்பில் எப்படியே ஒரு கம்யூனிகேஷன் வரணும், இல்லைங்க ஒரு கான்டாக்ட் வரணும். அது எப்படி பாசிபிள் ஆகும்? ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு இவர் பார்த்துட்ருக்காரு. ஏதாவது நீங்களாக கவுண்டர் பண்ணுற மாதிரி குறைச்சி நாள் பார்த்தாரு, நீங்கள் கவுண்டர் பண்ணுவீங்க. பட் உங்கள் சைடில் எந்த ஒரு எஃபோர்ட்டும் இல்லை, நீங்கள் ஒரு கண்டிஷன் எனக்கு நிற்கிறீங்க. ஸோ உங்களை ஆட்டோமேட்டிக்காக வர வைக்கிறது ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்துட்ருக்காரு. ஓகே. மூவ் ஆன ஒரு பர்சன் தான், பட் இவருக்கு சக்ஸஸ் வேணும், பட் கூட்டு விட்டு விளையாடுறதுக்கு பேடி. ஸோ இப்படிப்பட்ட பர்சனை நம்ம என்ன தான் பண்ணுறது? ஓகே. பட் இவரோட கன்னட எனர்ஜியில் இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்னன்னா, இவரோட லைஃப்பில் நீங்கள் சன்னாக இருந்துட்டு ஒரு பிரைட்னஸாக இருந்துட்டு இவரோட லைஃப்பில் நீங்கள் ஒரு ஹீலராக இருந்துட்டு ஓகே. இவருக்கு உங்ககிட்ட வந்து ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். மேபி இந்த ஒரு பர்சன் கஷ்டத்தை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு டைமில் உங்ககிட்ட ஒரு ஹீலிங் இவருக்கு கிடச்சிருக்கும், இல்லைங்க நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை அது இவருக்கு ஹீலிங் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஓகே. இவருக்கோட கரண்ட் எனர்ஜி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சேஞ்ச் வேணுங்கிறதா இவரோட கரண்ட் எனர்ஜி. எத்தனை நாள் இந்த ரிலேஷன்ஷிப் இப்படியே நான் ஓவர் திங்கிங் பண்ணி கொண்டு போகிறது, இப்படியே போயிட்டு இருந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுறது, நாளுக்கு நாள் இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சுன்னா எனக்கு ஹாப்பினஸ் வேண்டாமா? ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்லாம்
ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை. ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஒரு செலிப்ரேஷன் மூலம் நான் போயிருக்கலாம். இவருக்கு லைஃப்பில் நம்மளை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு இவருக்கு எத்தனை சுச்சுவேஷன் இருக்கலாம். ஃப்ரெண்டோ, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனோ, இல்லைங்க இவர் 4 பேர் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக இருக்கிறதோ, இல்லைங்க ஃபேமிலி கூட செலவழித்தாலுமே இந்த பர்சன் மனசார ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, மனசார ஃபீல் பண்ணுற விஷயம் எனக்கு என் லைஃப்பில் இந்த வேர்ல்டில் நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எத்தனை சுச்சுவேஷன்ஸ் வேணாலும் இருக்கலாம். பட் என்னோட ஆத்மா ஹாப்பியாக இருந்த ஒரு தருணம், என்னோட ஆத்மா ஃபீல் பண்ண ஒரு தருணம், அவன் என் கூட பேசி பழக போது நான் ஹாப்பியாக இருக்கிறத உணருங்கிற ஒரு தாட் இவருக்கு உண்டு. பட் இது இப்போ என்னோட கரண்ட் எனர்ஜி இது இப்படியே கொண்டு போயிட்டு இருந்தால் சரியாகாது. இது இப்படியே கொண்டு போயிட்டு இருந்தால் சரியாகாது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்ச் வேணுங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் தான் நமக்கு இங்கே வந்திருக்கு. இனி இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்படியே லேசினஸ் காட்டிகிட்டு இருந்தால் சரியில்லை. இதில் ஒரு சேஞ்ச் வேணும். என்ன பண்ணலாம்? இருந்து ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் டோன்ட் வரி, நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் ஆக்ஷன் எடுக்காமல் ஸ்டக் ஆக்கி வச்சுருக்கலாம். பட் இப்போ இவரோட கரண்ட் எனர்ஜி என்னென்னா, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை இதுக்கு மேலே நம்ம ஸ்டே பண்ணி இதுக்கு மேலே நம்ம ஹோல்டு பண்ணி பிடிக்கணும்னால இதுக்கு மேலே நம்ம ஆக்ஷன் எடுக்காமல் நஷ்டம் வந்து அது நமக்கு தான். நம்ம லைஃப்பில் நம்ம வாழ வேண்டிய ஒரு டைமில் நம்ம திம்புற ஈகோ ஆட்டிடியூடையும் ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு லைஃப் மண்ணாக போயிட்டுருக்குது. ஓகே, இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் பார்த்துக்கலாம். என்னென்ன ஃபைட்டு வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஐம் ரெடிங்கிற ஒரு தோட்டுக்கு இவர் வந்துட்டு இவருக்கு இந்த ஒரு மைண்ட் செட்டு வர்றதுக்கான ஒரு ரீசன் நீங்கள் தான். நீங்கள் வச்ச ஒரு கண்டிஷனிங். ஓகே, ஸோ பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்டு பட் டோன்ட் வரி, கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் உங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வருவார். எனக்கு என்னென்னு தெரியல, நான் எப்போ கார்டு எடுத்து வச்சாலும் இந்த காம்ப்ரமைஸ் கார்டு வருது. ஸோ இவர் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வருவார். உங்களுக்கு ஒரு ஸ்டெபிள் பட் ஆக்சுவலாக ஆள் ஸ்லோவாகும். அது மேபி இந்த போஸ்டோட கேரக்டரில் உங்களுக்கு மனசில் இருக்க பயந்தா மூச்சு ஒழிச்சு ஓடுறது ஆள் ஆக்சுவலி ஸ்லோவாக அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 1000 வாட்டி யோசிக்கிற ஒரு கேரக்டராக எல்லா விதத்துலையும் இவருக்கு பெட்ரு. உங்களால் இவருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, சேஃபு ப்ரொடெக்ட் அப்படின்னா மட்டும்தான் இவர் ஒரு கமிட்மெண்ட் எடுப்பார். ஏன்னா ஆள் வந்து பயந்தா மூச்சு இல்லை. ஏன்னா நேற்று வரைக்கும் இந்த ஒரு பர்சன் என்னோட சேஃபு ப்ரொடெக்ஷன் எல்லாம் ஃபேமிலி நினச்சிட்டு இருக்காரு. பட் இப்போ இவருக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இவர் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண வருவார். உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பார். பட் நமக்கு இங்கே ஸ்லோவாகும். ஸோ அதை மனசில் ஆக்கிக்கோங்க, சரியா? ஏன்னா இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நெகட்டிவான ஒரு அவுட்கம் நடந்துகிட்ருக்கலாம். பட் நியர் ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எதிர்பார்க்க ஒரு பாசிட்டிவான அவுட்கம் கிடைக்கும். ஏன்னா இவருக்கு லைஃப்பில் நீங்கள் சன் ஆகும். ஸோ அது இவர் மனசில் ஆக்கிட்டு உண்டு. ஓகே, அப்போ இவரோட கரண்ட் எனர்ஜி இதுதான் நமக்கு, சரியா? ஸோ எப்போவுமே ஒரு கண்டிஷனிங் எனர்ஜியில் நில்லுங்க. யாருக்காகவும் உங்களை நீங்கள் விட்டு கொடுக்காதுங்க. நம்மளோட ஒரிஜினாலிட்டி நமக்கு நமக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். நமக்குன்னு சில ஹாப்பினஸ் இருக்கும். நமக்குன்னு சில ட்ரீம்ஸ் இருக்கும். தயவு செஞ்சு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் மூழ்கி உங்கள் ஒரிஜினாலிட்டி நீங்கள் யாருக்கு விட்டு கொடுக்காதுங்க. நம்ம எப்போவுமே நம்ம பவரில் நிற்கணும். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளோட ஒரிஜினாலிட்டியில் நிற்க விடுதோ அதுதான் நம்மளோட நல்ல ரிலேஷன்ஷிப்பு. சில ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ நமக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும், நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். சில ரிலேஷன்ஷிப் நம்மளை அஸ்பர் பண்ணும். சில ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளை டாமினேட் பண்ணும், கண்ட்ரோல் பண்ணி இப்படி இருக்காது அப்படி இருக்காது. அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஆகும். அப்படியே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறது ஒன்று தான், நம்ம வெளியே போகிறது ஒன்று தான். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் நின்னாலும் சரி உங்கள் ஒரிஜினாலிட்டி யாருக்கு நீங்கள் விட்டு கொடுக்காதுங்க. ஸோ அதுக்கு உங்கள் பவரில் நீங்கள் நில்லுங்க. நான் இப்படி தான் இருப்பேன், நிற்க முடியும் இல்லைங்க போயிட்டே இருக்கு. கட்டாயம் நீங்கள் லைஃப்பில் வேணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிடுங்க ஓப்பன் ஆகிட்டு. நம்ம வந்து நம்மளோட சந்தோஷத்தை இழந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறது ஒன்று தான், இல்லாமல் போகிறது ஒன்று தான். அதை மனசில் ஆக்கிக்கோங்க, சரியா? ஸோ நமக்கு நீங்கள் இம்பார்ட்டன்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம், சரியா? சி லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஃப் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், சி லெட்டர் தான் நிறைய வாட்டி நமக்கு வந்திருக்குது. SCFP. ஓகே, ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட், எல் லெட்டர் இம்பார்ட்டன்ட், W லெட்டர் இம்பார்ட்டன்ட், K லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்டான இந்த ஏஜ் பார்க்கலாம். 36 இம்பார்ட்டன்ட், 40 important, 67 important, 24 important,
25 important, 29 important, 25 important, 52 important. Okay, important angels numbers பார்த்தீங்க அப்படின்னா 10 angels numbers important. ஸோ 666 இம்பார்ட்டன்ட் 666 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 33 இம்பார்ட்டன்ட், ஏஜ் வந்து 33 இம்பார்ட்டன்ட், 43 இம்பார்ட்டன்ட், 46 இம்பார்ட்டன்ட், 36 இம்பார்ட்டன்ட், 39 இம்பார்ட்டன்ட், 49 இம்பார்ட்டன்ட். ஓகே, இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். எஸ், இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் 15 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கும் லாஸ்ட்டு மீட்டிங்கும் பீசஸான மூமெண்ட் தான் நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.